வெற்றி அப்படின்னா சாப்பிட்டா சோறு ஜீரணிக்கணும், பசி எடுக்கணும், உங்களுடைய கழிவுகள் வெளியே போகணும். உடல் ரீதியாக நீங்கள் உடல் ரீதியாக தான் கேட்குறீங்க. சாப்பிடணும், அதுக்கு பசிக்கணும், சாப்பிட்டது ஜீரணிக்கணும், உங்களுக்கு தூக்கம் வரணும், உங்களுடைய கழிவுகள் வெளியே போடணும். இது வெற்றி. நீங்கள் என்ன வெற்றி கேட்குறீங்க? அதான் காசு வரணும், அதானே. அந்த வேற, அது நீங்களாம் உண்டு பண்ணிக்கிட்டது. நீங்கள் எதுக்காக தொழில் ஆரம்பிச்சது? போட்டிக்காக ஆரம்பிச்சிங்களா? பக்கத்து வீட்டுக்காரன் அதை ஆரம்பித்து நல்லா போயிட்டு இருக்கு, நம்மளும் ஒன்று ஆரம்பிச்சோம், அப்படியே ஆரம்பிச்சிங்களா? உங்களுக்கு சொன்னதா, உங்களுக்கு விளங்குனதை ஆரம்பிச்சிங்களா? அது இருக்குல்ல இல்லையா? உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு முன்னாடி காசு இருக்கிறதுனால நீங்கள் ஆரம்பிச்சிங்களா? இதுக்காக ஆரம்பிச்சிங்க? அந்த விசாரணை செஞ்சீங்களா? இப்போ உங்களுக்கு வெற்றியாக நடந்துட்டு இருக்குங்கிற சாட்சி என்னன்னா, உங்களுக்கு பசிக்குது, சாப்பிட்ட உணவு ஜீரணிக்குது, நல்லபடியாக தூக்கம் வருது, கழிவுகள் வெளியேறுது, நீங்கள் நல்லா தான் தொழில் போயிட்டு இருக்குன்னு அர்த்தம். நீங்கள் பக்கத்து வீட்டுக்காரனை பார்த்துட்டு அது மாதிரி நம்மளும் இது வாங்கணும் அது வாங்கணும் அப்படிலாம் யோசிக்கிறீங்க. அவன் நினச்சா வாரத்துக்கு ஒரு நாள் ஹோட்டலில் போய் சாப்பிட்றான், நினச்சா அங்கே போகிறான் இங்கே போகிறான், நமக்கு அதெல்லாம் போக முடியல, அதெல்லாம் வர்றதுக்கு எப்போ அப்படின்னு யோசிக்கிறீங்க. அவன் அவங்கள கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கொண்டு போகிறான். ஆனால் நீங்கள் எது நல்லது இருக்கோ அதை கவனிக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கள் கவனிக்கலாம் வேற இருக்குது. அவன் கழுத்தில் காதில் நிறைய நகை போட்டிருக்கான், நம்மளால் அது வாங்க முடியல, அவன் அதில் இன்வெஸ்ட் பண்ணிட்டான், இந்த இடத்த வாங்கிட்டான், அதெல்லாம் தான் வந்தால் வெற்றி நினைச்சிட்டு இருக்கீங்க. உங்கள்கிட்ட நல்லது இருக்கிற காரணமாக அதெல்லாம் வேண்டாம், நீ கெட்டு போயிடுற, நான் கொடுப்பேன், கொஞ்ச நேரம் பொறுமையாருன்றான், எனக்கு அவசரப்படுறீங்க. அதில் அதிகமாக முயற்சி பண்ணுறதுலாம் இன்னும் உங்களுக்கு கீழே போய்கிட்டே இருக்கிறீங்க. ஏன்னா அதை தான் நீங்கள் வெற்றி வரலன்னு நினச்சிட்டு இருக்கீங்க. தூக்கம் எப்போ வருதோ, பசி எப்போ எடுக்குதோ, எப்போ உணவு ஜீரணமாகுதோ, நீங்கள் நல்லா தான் இருக்கீங்க, கழிவுகள் நல்லபடியாக வெளியே போயிட்டுருக்கு. இதெல்லாம் நடக்கணும், உங்கள் உடலில் நடக்கணும். நீங்கள் நினச்ச வெற்றி நினச்சிட்டீங்களே, அவங்களாம் போய் பாருங்கள், எனக்கு 1க்கு போக மாட்டேங்குது, 2க்கு போக மாட்டேங்குது, தூக்கம் வர மாட்டேங்குது சொல்லிட்டு இருப்பாங்க. எனக்கு இது சட்டை போட்டால் போட முடியல, வீட்டுக்குள்ளே இருக்க முடியல, பலது சொல்லுவாங்க. நீங்கள் எதை விரும்புகிறீங்களோ அங்கே என்ன கேடு இருக்கோ முதல்ல அதுதான் வரும். அவனை பார்த்து அது மாதிரி நானும் காரில் போனிக்கிறீங்க, அவன் படுற கஷ்டம்லாம் முதல்ல அவங்களுக்கு வரும். இப்போயாவது உணரு, அதை விட்டுட்டு இதுலேருந்து சரியாகணும் மாதிரி முயற்சி பண்ணுங்கிறக்காக நீங்கள் அவங்க நல்லா இருக்கதான் நினச்சிட்டு இருக்கீங்க. நீங்கள் எப்படி நடிக்கிறீங்களோ இல்லாத இருக்கிற மாதிரி காட்டிக்கிட்டு அவனும் அடுத்தான் நடிச்சிட்டு இருக்கான். அவன் வேற இதில் நடிக்கிறான், நீங்கள் வேற இதில் நடிச்சிட்டு இருக்கீங்க, அவ்வளோதான். இதுதான் வெற்றி, உடல் ரீதியான வெற்றி இதுதான்.